குட் மார்னிங். உங்களுடைய பர்சன் சைலண்ட்லி சில விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து அவங்க மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆல்ரெடி மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை நோக்கி வர்றதுக்காக சைலண்ட்டாக சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை ஏதோ சைலண்ட் ப்ராமிஸ், உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சைலண்ட்லி. இன்கேஸ் டெலிபதி அந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் பர்சனோட கனெக்டடாக இருந்தீங்கன்னா ஏதோ சம்திங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி, மனசு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி, ஏதோ சில விஷயங்கள் சடனாக நீங்கள் டிப்ரெஸ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த டைமில் உங்கள் பர்சன் கிட்டேருந்து ஏதோ ஒரு வைப், ஒரு ஃப்ரீக்வன்சி, சில விஷயங்கள் உங்களை அமைதிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கும் போது ஒரு சைலண்ட் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது உங்கள் பர்சன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க சைட்லேருந்து சில விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவும் உங்களை நோக்கி வர்றதுக்காகவும் சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. எல்லாருக்கான ரீடிங்காக இருக்காது. எப்போவுமே உங்களுக்கான மெசேஜ்னால் உங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் பண்ணி எந்த மெசேஜும் எடுத்துக்காதீங்க. ஓகே. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், மேபி அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் மேலே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். அவங்க ஒர்க்கில் இன்னும் அதிகம் வேறு ஒரு பொசிஷனுக்காக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். மணி அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். மேபி உங்கள் 2 பேரோட லைஃப்காக அவங்க ஆல்ரெடி ஃப்யூச்சர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில விஷயங்கள். மேபி சில பேருக்கு அவங்க வீடு, ஃப்ளாட், ஆல்ரெடி ஏதாவது அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம். 2 பேரோட லைஃப்காக 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு அவங்க ஃப்யூச்சருக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே சமயம் நீங்கள் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப சேட் மோடில் போகிற மாதிரி இருக்குது. அது அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் அவங்க தூரத்தில் இருந்தாலும் உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சைலண்ட் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக அவங்க எம்ப்ரர் கார்ட் கரெக்டாக பாட்டம் ஆஃப் த டெக் நம்பர் 4, ஒரு ஸ்டேபிள் ஒரு ரிலேஷன், ஒரு அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சீக்கிரத்துலேயே 2 பேருமே ஒரு நீங்கள் நினச்ச மாதிரியான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி. ஓகே, ஒரு நிமிஷம். வேறு என்ன மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வேலண்டைன் டே நிறைய பேருக்கு ஒரு ஹாப்பியாக இருந்திருக்காது. கண்டிப்பாக வேறு விதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் சோகமாக தான் இருந்திருப்பீங்க வேலண்டைன்ஸ் அன்னைக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்ஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை வர இந்த வேலண்டைன்றது டெய்லி நீங்கள் லைஃப்பில் நீங்கள் 2 பேருமே செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுத்துருக்க மாட்டீங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. ரொம்ப காம் ரிலாக்ஸ்டாக தான் இருந்திருப்பீங்க வேலண்டைன்ஸ் அன்னைக்கு. கண்டிப்பாக உங்கள் மைண்ட் எஸ் காம் ரிலாக்ஸ்ட். எம்ப்ரர் கார்டும் வந்துச்சு, எம்ப்ரர்ஸ் கார்டும் இருக்குது. 2 பேரும் எம்ப்ரர், எம்ப்ரர்ஸ் எனர்ஜி, டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. 2 பேருமே அவங்கவுங்க சைடில் சில விஷயங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்கள கவனிக்கிறீங்க, சாரி அவங்க கவனிக்கிறது நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. அவங்க உங்களை பார்க்கல, உங்களை பற்றி கேர் பண்ணலை. அவங்க ஜஸ்ட் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு தான் நீங்கள் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அவங்க அவங்க சைடு அவங்க உள்ளே இருக்கிற சில இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தாமல் தான் இருக்கிறாங்க இன்னமும். அவங்க இருந்தாலும் அதை வெளிக்காட்டுறதில்ல. ஆனால் நீங்கள் அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா விதத்துலையும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்க்காதப்போ இல்லை நீங்கள் அதை காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த விஷயத்த. நீங்கள் தான் அதிகமாக அந்த மாதிரி இருக்கிறதா இருக்குது. ஆனால் நீங்களும் இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்கள் பேலன்ஸ்
பண்ணுற மாதிரி இருக்குங்க. மைண்ட் ஹார்ட் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. நீங்கள் உங்களை வளர்த்துக்கிறீங்க சில விஷயங்கள், அவங்களும் சில விஷயங்கள் அவங்க வளர்த்துட்ருக்குறாங்க. $33 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே வந்து ஒரு சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஒரு வைப், ஒரு சேம் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. எப்படி நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி மைண்ட், ஹார்ட், சோல் கண்ட்ரோல் பண்ணணுன்ற விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு அவசரப்படுறதில்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த லவ் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறது, ரொம்ப காமாக நீங்கள் 2 பேருமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கீங்க 2 சைடில் இருந்துமே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் உங்கள்கிட்ட வர்றதுக்காகவும் உங்கள் 2 பேருடைய யூனியனுக்காகவும் கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேருமே நடந்துக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்னால உங்களுடைய சோலுக்கு ஆல்ரெடி தெரியும். 2 பேருமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக ஒன்று சேர தான் போகிறீங்கன்ற விஷயங்கள் தெரியும். இப்போ தான் அந்த விஷயத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் சோல் உங்ககிட்ட பேசுகிறது, அந்த விஷயங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்க. எது நடந்தாலுமே காமாக இருக்கீங்க. நீங்கள் அவசரப்படுத்துறது கிடையாது. நீங்கள் அவங்களையும் படுத்தலை, அவங்களையும் உங்களை வந்துட்டு அவசரப்படுத்தலை. ஜஸ்ட் அவங்கவுங்க ஜாப், அவங்கவுங்க ஒர்க்கில், டெய்லி லைஃப்பில் என்னமோ நீங்கள் அதை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் 2 பேருமே கண் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதுன்ற விஷயங்களை இது உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும், அவங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும். இந்த மெசேஜ் உங்களுக்கான மெசேஜ் தான். Okay, take care. God bless.